நீங்க யாரும் பிரதமரா வரலாம், அதுக்கு ஒரு எம்பி ஆகணும். குஜராத் அவர்கிட்ட எந்த எம்பி கூட்டமும் இல்ல, குஜராத் இந்த பிரதமர் ஆனார் இந்த நாட்டில். அதே மாதிரி ஒரு 10 எம்பி கூட இல்லாத திரு தேவகவுடா அவர்கள் மாண்புமிகு பிரதமராக மாறினார் இந்த ஊர்ல. நாளைக்கு யாரும் வரலாம், நாளைக்கு சீமான் அவர்களும் பிரதமராக வரலாம், அன்புமணி அவர்களும் பிரதமராக வரலாம், யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ வரலாம், எம்பி ஆகணும். அதுக்கு அடுத்து என்ன வேணும், அவங்களுக்கு இந்தியா முழுக்க ஆதரவு இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் 40 இடங்கள்ல மட்டும் ஒரு ஆள் ஜெயிச்சுட்டு வந்தாலும் முடியாது. அதே நேரத்தில் கூட்டணி பலம் இருந்தா 10 இடங்கள் இல்லைனாலும் அவர்கள் வந்து பிரதமராக முடியும். இதுதான் இந்தியாவுடைய வரலாறு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தியை பொறுத்தவரை மக்களுக்கு உழைக்கணும், அதுக்காண்டி சிரமப்படணும், கஷ்டப்படணும். அந்த பிரதமராகிற வாய்ப்பு இருந்தும் கூட அதை பெருசா எடுத்துக்கல, இப்போ அவர் எடுத்துக்கல. நாளைக்கு என்ன நடக்கும், திருமதி சோனியா காந்தி அவர்கள் மாதிரி அவர் யாரையாவது ஒருத்தர் பிரதமராக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரதமரே வரட்டும், ஏன்னா தமிழ்நாடு மேல அவ்வளவு பிரியமா இருக்காரு. நாளைக்கு மணி என்னன்னோ என்னைய கூட நீங்க சொல்ற மாதிரி பிரதமர் ஆக்கிட்டு போயிடலாம். யாரு, நம்முடைய மாண்பு மிகு ராகுல் காந்தி அவர்கள். அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லாதான் காமெடின்னு எங்க தலைவர் நம்முடைய மாணிக்கந்தா அவர் சொல்றாரு. இது வந்து சினிமா மூடுங்கிறத அழகா சொல்றாரு, அல்லது ரசிகர் மன் மூடு சொல்றாரு. இப்ப யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்களாம் சொல்ல முடியும், இதுல எந்த இதுவும் கிடையாது. இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டை பொறுத்தவரை அமெரிக்க ஜனாதிபதியா கூட ஆகலாம்னு கூட யாரும் சொல்லலாம், அது தப்பு கிடையாது. நீங்க அதுக்காண்டி அமெரிக்கா வந்து உங்க மேல கேஸ் போடுமா? கோபாலகிருஷ்ணன் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆவார்னு நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். யாரு ஏப்பா சொன்னேன்னு கேட்க முடியாது. ஏப்பா நீ அமெரிக்கா சிட்டிசனே இல்லையே. அதனால இந்த மாதிரி சில நேரங்களில் விவாதங்கள்ல ஒரு நகைச்சுவையும் தேவை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க இந்த விவாதத்தை எடுத்தது. சகோதரி ஜெகதீஸ்வரி சொல்றதுல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், புத்தர் ஆசையை விடுண்டாரு, அத்தனைக்கு ஆசைப்படணும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆசைனா, நம்மளும் நிர்மலா சீதாராமன் அங்கே போய் நிதியமைச்சர் ஆயிடலாமாங்கிற ஒரு ஆசையெல்லாம் வரும். இப்ப விஜய் அவர்கள் பிரதமர் ஆனா யாரு நிதியமைச்சர் ஆக முடியும், அல்லது தொழில் அமைச்சர் ஆக முடியும். அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்டாக்குள்ள நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கிழக்கு மேற்க தேடலாம். அண்டால உட்கார்ந்தீங்கன்னா இது கிழக்கு மேற்கு, உலக்குக்குள்ள போய் கிழக்கு மேற்கு தேடினா முடியுமா? இதுதான் விஷயம்.